ஹை மேட்ஸ், இந்த 100 days of weight loss சேலஞ்சில் இன்றைக்கி டே 28. டே 27 என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 111.50 இருந்தது. டே 28 அதாவது இன்றைக்கி என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 111.30 இருக்குது. கிட்டத்தட்ட 20 grams கிட்ட குறைஞ்சிருக்கேன். அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் இட். எனிவே, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்டேட் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், பட் அதுக்குண்டான பதிலை நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. சமீப காலமாக, அதாவது ஒரு 5-6 நாளாக நான் மசில் மாஸை பற்றி, மெட்டபாலிசம் பற்றி, கார்போஹைட்ரேட்ஸை பற்றி, இப்போது டே 27 நான் ஹவு டு பிகின் த வெயிட் லாஸ் அப்படின்னு வெயிட் லாஸை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு, ஒரு ரோட் மேப்பை நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பல வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இப்போ 100 days of weight loss சேலஞ்சில் இருக்கிறதுனால டெய்லி என்னுடைய வெயிட்டு எவ்வளோ கூடியிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, என்னுடைய டயட் என்ன, என்னுடைய ஸ்லீப் என்னன்னு எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் இல்லையா. இந்த அப்டேட்டை நான் பண்ணும்போது என்னால் டெய்லியும் இந்த வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, புது வேல்யூவை. ஏன்னா நான் ஒரு வேல்யூவை படித்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஒரு ஆர்டிக்கல்லையோ இல்லை ஒரு பாட்காஸ்ட்லேயோ கேட்டு ஒரு வேல்யூவை நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேல்யூவை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டெய்லி ஏதாவது நான் ஒன்று புதுசாக ஒரு 10 வீடியோ இல்லை 10 பாட்காஸ்ட்டு 10 ஆர்டிக்கல் நான் தேடினா ஏதாவது ஒன்று மாட்டிடும். எனக்கு என்ன தேவைன்னா, நான் வெயிட் லாஸில் இருக்கேன். என்ன பார்க்குற நீங்களும் வெயிட் லாஸ்லேயோ இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையோ இல்லை ஹெல்தி லைஃப்பையோ தேடி தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கிற மாதிரி என்னுடைய ஃப்யூச்சர் கோல்ஸான ஹெல்தி லைஃபுக்கும் நான் உதவுற மாதிரி என்னுடைய பாடியை, என்னுடைய மைண்டை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தேடி ரிசர்ச் பண்ணி என் உடம்புலேயே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் ஒரு விஷயத்தை தேடி அதை நான் அப்ளை பண்ணி பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 to 3 days ஆகும். எவ்ரிதிங் ஓகே. நான் மெட்டபாலிசம் பற்றி பேசியிருந்தேன். மெட்டபாலிசம் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது எனக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறத நான் பேசியிருக்கேன். நான் மசில் மாஸை பற்றி பேசியிருந்தேன். அதனால தான் இப்போது என்னோடய எக்ஸசைஸில் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது இந்த தம்பிள் எக்ஸசைஸையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் மாற்ற ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்க நான் அதெல்லாம் நான் உங்ககிட்ட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு டாபிக் எடுத்தோம், அந்த டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணி அதை நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வேலை. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொவைட் எனி இன்ஃபர்மேஷன், I want to provide you some values. அந்த வேல்யூஸ் என்கிட்ட இருந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டெய்லி போடுறது எனக்கு கஷ்டம். ஸோ எவ்ரி 2 days or 3 days ஒன்ஸ் தான் என்னால் அந்த மாதிரி போட முடியும். அப்போ நடுவில் இருக்கிற அந்த 2 days என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதாவது என்னுடைய வெயிட் ரிவீல், என்னுடைய எக்ஸசைஸ், என்னுடைய டயட், என்னுடைய ஸ்லீப்பு, இதெல்லாம் தான் நான் அப்லோட் பண்ண முடியுமே தவிர டெய்லி என்னால் ஒரு புது டாபிக், புது இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஆனால் டெய்லி வீடியோ வந்துடும். ஓகே, ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸுடைய வீடியோ வந்துடும். 2 days or 3 days ஒன்ஸ் ஒரு நல்ல வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ நான் 30th டேயில் ஒரு வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோ மட்டும்தான் வருமே தவிர அதுக்குள்ளே என்னுடைய டயட்டோ எக்ஸசைஸோ நான் ஆட் பண்ணி உங்களை போர் அடிக்க மாட்டேன். பட் என்னுடைய வெயிட் ரிவீல் கண்டிப்பாக அதில் இருக்கும். என்னுடைய ப்ராக்ரஸ் அந்த வெயிட் ரிவீல் மூலிமா வீடியோ ஆரம்பித்தோடனே உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். முக்கியமான விஷயம், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் டே பண்ணுற வீடியோஸ்லாம் இருக்குல்ல, இன்றைக்கும் ஆக்டிவிட்டீஸ் டே தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பட் இதை இன்ஃபர்மேஷனாக நான் உங்ககிட்ட சொல்லி உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு வேல்யூ வாங்கலான்னு பார்க்குறேன். அது என்னென்னா, இன்றைக்கி டே 28, இன்றைக்கி நான் இவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கேன்ல, நான் எதனால் குறைஞ்சேன்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன், டயட் இருந்திருப்பேன், நல்லா தூங்கியிருப்பேன். அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கு. இதை நான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இதை தான் நான் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் லாங் வீடியோலேயே எப்பவும் போல் சொல்லவா, இல்லைனா இதை நான் ஷார்ட்ஸாக மாற்றி 1 minute உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணவா? ஓகே, எனக்கு லாங் வீடியோவே நான் பார்த்து பழகிட்டேன் ப்ரோ, எனக்கு ஓகே அப்படின்னா கீழே LV அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எஸ்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் எஸ் ஃபார் ஷார்ட்ஸ், LV ஃபார் லாங் வீடியோ. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணி அதிலேருந்து ஓகே, நிறைய பேர் ஷார்ட்ஸ் கேட்குறாங்க, அப்போ நம்ம ஷார்ட்ஸ் போடுவோம், நிறைய பேர் லாங் வீடியோ கேட்குறாங்க, அப்போ லாங் வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வர முடியும். உங்களுக்காக தான். விச் மீன்ஸ் நீங்களும் பார்த்து என்ன எக்ஸசைஸ் பண்ணுறான், இது பண்ணுறான், இதை நான் டெய்லி சொல்லி இவன் டெய்லி சொல்லி நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்களும் நினைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற டெய்லி ப்ரொவைட் பண்ணுற என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு ஒரு வேல்யூ தான். அந்த வேல்யூ இந்த சென்ஸ் என்ன, இவனாலையும் உடம்பை குறைக்க முடியுது, அப்போ இதெல்லாம் செஞ்சு நம்மளாலையும் குறைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு அவர் 28th டே.
மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணேன். என்னுடைய வெயிட் வந்து 111.50. வாக்கிங் 5:30 to 6:15 வரைக்கும் 3/4 மணி நேரம் ஸ்பீடு வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு 10 நிமிஷம் பிராணாயாமம். 10 நிமிஷம் பிராணாயாமம் முடிச்சதுக்கப்புறம் புஷ்அப் 5 செட்டு. ஃபஸ்ட்டு 4 செட்டு 10 கவுண்ட்டு, லாஸ்ட் செட்டு 5 கவுண்ட்டு. இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா க்ளூட் பிரிட்ஜ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்டு. அது முடிச்சதுக்கப்புறமா மவுண்டைன் கிளைம்பர்ஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10. மவுண்டைன் கிளைம்பர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். அது முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸ் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 11 கவுண்ட்ஸ். 44 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ் 10 செட்ஸ், ஒரு செட்டுக்கு 15 கவுண்ட்ஸ். 150 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா டம்பிள் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு என்னுடைய லவ் ஹேண்டில்ஸ்க்காக நான் டம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸ் 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். இது முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய அப்டமனுக்கு அதே தம்பிள்ஸை வச்சு நான் பண்ணுறேன். என் கையில் இருக்கிற ஒரு தம்பிள்ஸ் 7 kg. ஸோ ரெண்டும் சேர்த்து 14 kg வருது. இந்த அப்டமன் வந்து ஒரு 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். இதை முடிச்சதுக்கப்புறமா ஷோல்டர் அண்ட் செஸ்ட்டுக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன். இதுவும் 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸ். லேட்ரல் ரைஸு மொத்தம் 2 செட்டு தான், ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்டு. இதை முடிச்சதுக்கப்புறமா பிளாங்க் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 25 செகண்ட்ஸ். ஸோ மொத்தமாக 1 மினிட் கவர் பண்ணதுக்கப்புறமா கீழே என் வீட்டுக்கு வந்துடுறேன். இதெல்லாம் என் டெரஸ் தான் பண்ணுறேன். இது அவ்வளவுமே ஹோம் ஒர்க் அவுட். இதை நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கீழே வந்தோடனே எனக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை நானே சமைச்சேன். என்ன சமைச்சேன்னா ஜெயின் பன்னீர் மசாலா. 200 கிராம்ஸ் பன்னீர் போட்டு ஆனியன் கார்லிக் இல்லாமல் நான் சமைச்ச மசாலா அது. உங்களுக்கு தேவைன்னா ப்ரிசைஸ் ரெசிபி நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், வித் கலோரியோட. பார்த்து நீங்களும் செஞ்சு செமத்தியாக வந்திருந்தது, செம சூப்பராக இருந்தது. பட் நான் இதை எப்படி சாப்பிட்டேங்கிறதையும் நான் சொல்லணும்ல. இப்போ நான் 200 கிராம்ஸ் பன்னீர் போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து ஹாஃபாக பிரித்து, அதாவது 100 கிராம்ஸ் பன்னீர் கிரேவியை மட்டும் மார்னிங் எடுத்துக்கிட்டு 2 தோசையோடு நான் எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கிற 100 கிராம்ஸ் பன்னீர் இருக்குல்லையே, அதில் 50 கிராம்ஸை மத்தியானம் 1 o'clock 50 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் கிரேவி, 200 கிராம்ஸ் ஆஃப் வெஜிடபிள், 75 கிராம்ஸ் ஆஃப் கேரளா ரைஸு, இது அத்தனையும் மத்தியானம் 1 மணிக்கு எடுத்திருக்கேன். இதனுடைய அப்படியே இந்த போர்ஷனை அப்படியே நான் 4 o'clock எடுத்துக்கிட்டேன். இதோட என்னுடைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சுது. இதுக்கு நடுவில் நான் எதுவுமே சாப்பிடலை, வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிட்டேன். அது எப்போ சாப்பிட்டேன்னா மார்னிங் ஒரு 11:30 11க்கு நான் சாப்பிட்டேன். அதோட முடிஞ்சது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நைட்டு தூக்கம் 9:30க்கு படுத்து 10 மணிக்கு தூங்கியாச்சு. காலையில் 4:30க்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வெயிட்டை செக் பண்ணால் 111.30. இப்படி தான் என்னுடைய இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகே, இதை வந்து நான் டெய்லி காமிக்க போகிறதில்ல, 2 நாள் 3 நாள் காமிப்பேன். அடுத்து ஒரு வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோ வரும். அதில் இது எதுவுமே வராது, வேல்யூ ப்ரொவைடிங் வீடியோ மட்டும்தான் வரும். ப்ளஸ் என்னுடைய வெயிட் ரிவ்யூலும் வரும். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. See you on the 29th வீடியோ. பீஸ்.